வழியா கடை திறந்துட்டோம். நானும் உங்க பார்சிவல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துட்டு அப்படியே இன்டர்நெட்ல குவிஞ்சு கிடந்தது. அதை மொத்தமா தூக்கி இங்க கொண்டு வந்து போட்டேன். ஸோ என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 9-10 அப்டேட்ஸ் கிட்ட நீட்டா இருக்கு. அதுல ஷாக்கிங்கான பல அப்டேட்ஸ் கூட இருக்கு. என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபுல்லா முழுக்க வந்துட்டு ஒரு கேட்டோன் அப்டேட்ஸா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு டேரக்டா ஃபர்ஸ்ட் அப்டேட் குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் யாரு அப்படிங்கிறது வந்துட்டு. ஸோ அவர் ஒரு மாசான ஒரு டேரக்டர், புரியுதா? அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு ஹீரோ நடிக்க போறாரு. ஸோ டேரக்டர்லேருந்து அப்படியே வந்துட்டு ஹீரோ இறங்கிட்டாரு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படத்தோட டேரக்டர் யார் வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் வந்துட்டு டேரக்ட் பண்ண போறாரு. ஏன்னா அவரே ஒரு பெரிய டேரக்டர். அவர் வச்சு யாரு வந்துட்டு பெருசா டேரக்ட் பண்ணி எடுத்து கொண்டு போறாருன்னு வந்துட்டு யாருன்னு தெரியல. அண்ட் இது வந்துட்டு முழுக்க சன் பிக்சர்ஸ் தான் எடுக்க போறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கான வந்துட்டு ஒரு அஃபீஷியலான வீடியோ வந்துட்டு எங்கேயும் விடல. யாருங்க அந்த டேரக்டர்? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. பட் இப்போ மட்டும் இந்த மாதிரி அதாவது நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் ஒரு படத்துல ஹீரோ நடிச்சு வெளியே வந்துச்சு அப்படின்னா சத்தியமா சொல்ல படம் தாறுமாறா இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் என்னதான் வந்துட்டு ஒரு டேரக்டரா இருந்தாலுமே மக்கள் மத்தியில வந்துட்டு ஒரு டேரக்டருக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு ரொம்ப கிடைச்சி மாசா இருக்க ஒரு ஆளு அப்படின்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் சார் தான். ஸோ கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, இப்ப லோகேஷ் கனகராஜ் சார் ஒரு படத்துல நடிக்கிறாரு, யார் டேரக்ட் பண்றாரோ இல்லை, அவர் ஹீரோ நடிச்சா பாக்குறதுக்கு வந்துட்டு இங்க பல கோடி பேர் இருக்காங்க. அல்ல நானும் ஒருத்தன். ஸோ நீங்க இந்த படத்துக்கு எவ்வளவு வெயிட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன். அடுத்த அப்டேட் வந்துட்டு ஒரு தரமான அப்டேட் தான். அதாவது நம்ம ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இப்போ ஒரு படம் தரமாரா எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அதோட டேரக்டர் கூட யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி சார் தான். இதை பத்தி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லுமே வந்துட்டு இதை பத்தி பேசி அதை பத்தி ப்ரோமோட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு இட்ஸ் ஹேப்பனிங் கைஸ். என்ன அப்படின்னா அந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ கரண்டா ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. பட் அந்த படத்துக்கான டைட்டில் இப்போ வரைக்குமே அனௌன்ஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ அது ஏன் அனௌன்ஸ் பண்ணல அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கணக்கு இல்லை. அந்த மாதிரி இப்போ இந்த படத்தோட டைட்டில் எப்போ ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்த மாசம் அதாவது இப்போ மேயா. ஸோ அடுத்த மாசம் ஜூலை 23 நம்ம சூர்யா சாரோட பர்த்டே. ஓகேவா? அந்த டேட்டை வந்துட்டு இவங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த டேட்ல வந்துட்டு இந்த படத்துக்கான டைட்டில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி அதுல டைட்டில் சொன்னாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் பண்ற ஒரு ட்ரிக் தான் இது. ஸோ அன்னைக்கு வந்துட்டு நீங்க சூர்யா 45 அந்த படத்துக்கான டைட்டிலே நீங்க பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துல இன்னுமே நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயம் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு த்ரிஷா தான் ஆக்ட்ரஸ். ஓகேவா? ஸோ அவங்க தான் ஹீரோயினா வந்துட்டு இதில் ப்ளே பண்றாங்க. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறது யாரு அப்படின்னா வந்துட்டு சாய் அபியங்கர் தான் இந்த படத்துக்கு வந்துட்டு மியூசிக் போடுறாரு. இது அவருக்கு எத்தனாவது படத்துல ஒரு கிடைச்ச சான்ஸ்ன்னு எனக்கு தெரியல. பட் இன்னும் சாய் அபியங்கர் மியூசிக் போட்டு ஒரு படமும் வரல. அதுக்கு முன்னாடி எல்லாரும் படத்தை தூக்கி கொடுக்குறாங்க. ப்ரோ நான் வந்துட்டு தப்பா எதுவும் சொல்ல, இருந்தாலும் ஓகே நம்ம அடுத்த அப்டேட்ஸை பார்க்கலாம். அடுத்த ஒரு தரமான அப்டேட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு மகாராஜா 2 எஸ் ப்ரோ. அதுல எதுக்கு இப்ப கை வைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மகாராஜா 1 வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஸ்லோவா போய் அப்படியே பிக்கப் ஆச்சு. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்ல அதாவது ஒவ்வொரு நாட்டிலுமே வந்துட்டு அது தரமான வரவேற்பு பெற்றுச்சு. பட் இப்ப மறுபடியும் அதை வந்துட்டு பார்ட் 2 எடுக்க போறாங்க. ஏன்னா தெரியல, நல்லா இருக்க படத்துல திரும்ப கையை வச்சு இந்த படத்தை வந்துட்டு திரும்ப குழப்பி வைக்க போறாங்க. ஆனா சொல்ல முடியாது, ஒருவேளை பார்ட் 2 வந்துட்டு பார்ட் 1 வந்ததோடையும் நல்லா இருக்கலாம். ஓகேயா? அப்படி நடக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த டேரக்டர் அந்த மாதிரி அந்த டேரக்டர் வந்துட்டு இப்ப நித்திலன் சாமிநாதன் பேரே வந்துட்டு இப்பதான் எனக்கு தெரியும். ஓகேவா? ஆனா ஆளோட மூஞ்சி அப்படியே வந்துட்டு என் மனசு அப்படியே பதிஞ்சிருக்கு. அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்துருக்கேன். தலைவர் ரொம்பவே நொந்து அடிபட்டு எடுத்திருக்காங்க தலைவனை. ஸோ அவர் வந்துட்டு இந்த சான்ஸை மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டா நம்ம எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு பார்த்தா இதுல கொடுத்துருக்கிறத வச்சு என்னன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் இந்த ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நம்ம டேரக்டரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அண்ட் இந்த கேரக்டர் டெவலப் பண்றதுக்கான எல்லா சான்ஸையுமே அவர் எடுத்து கதைக்கு ஒரு கிரிப்பை கொடுத்துருக்காங்க. விச் வில் கிவ் யூ வெரி குட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கரெக்டா இப்ப இந்த படத்துக்கான கான்செப்ட் அண்ட் ஸ்கிரிப்டை வந்துட்டு டெவலப் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு பார்ட் 1 விட பார்ட் 2 ரொம்ப ஹை பிச்சா கொண்டு போகலாம், சூப்பரா கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் அவங்க இருக்காங்க. இப்ப மோஸ்டா இந்த படம் பார்ட் 2 தாறுமாறா இருக்கிறதுக்கான என்னென்ன ஒர்க் எல்லாம் அவங்க பண்ணணுமோ மொத்தத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் மகாராஜா 1 எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மகாராஜா 2க்கும் நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா வந்துட்டு பென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ வரைக்கும் ஆரம்பிக்கலையா. ஸோ இது வந்துட்டு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்திருந்த டேட்டு கூட எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த படத்துக்கான ஷூட்டிங் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணதான். பட் நாள் வந்துட்டு நெருங்கி வருது. அதாவது இந்த வீடியோ நீங்க பாக்குற அடுத்த வாரம் அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கான டேரக்டர் அதாவது ரைட்டர் யாரு அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் சார் தான். அண்ட் பட் இதை டைரக்ட் பண்றது வந்துட்டு பாக்யராஜ கண்ணன் அப்படிங்கிற ஒரு டேரக்டர், பேரே நல்லா இருக்கு. அண்ட் இது வந்துட்டு
முக்காவாசி அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இது ஃபுல் ஃபிளெஜா எல்சியூல வந்துட்டு பேஸா இருக்கும், எல்சியூ பேஸ் பண்ண படம் அதுக்குள்ள வரும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. நமக்கு வந்துட்டு கடைசி தான் தெரியும். அண்ட் மோஸ்டா அது வந்துருங்க. அண்ட் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன்னா இதுலயும் வந்துட்டு சாயபிங்கிறதா மியூசிக் போட்டு அண்ட் இந்த படத்துக்கான வைப்பை கரெக்டா செட் பண்ணி மேட்ச் பண்ணிட்டா தரமா இருக்கும். அண்ட் ராகவலர் சார் கிட்ட ஆல்ரெடி லோகேஷ் சார் வந்துட்டு இப்போ அப்ரோச் பண்ணியிருக்காரு ஹிந்தி ஆக்ட். அது வந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகல. அந்த டைம்ல வந்துட்டு வேற ஒரு படத்துல கமிட் ஆகி வேற இஷ்யூஸ் இருந்தனால அது முடியல. இப்போ அதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. ஸோ பென்ஸ்ல நீங்க வந்துட்டு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்குள்ளே எல்சிக்குள்ளே நீங்க வந்துட்டு ராகவல் லாரன்ஸ் சாரை பாக்குறதுக்கான சான்ஸ் இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகமாலாம் இல்ல, கன்ஃபார்மே பண்ணியாச்சு, நான் சும்மா சொல்லி சரியா. அண்ட் நம்ம அப்படியே அடுத்த அப்டேட் போலாமா? அண்ட் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா வந்துட்டு கூலி படத்தோட ஒரு குட்டி ப்ரோமோ வீடியோவா ஏதாவது வீடியோ விட்டாங்க. அது வந்துட்டு நான் பார்க்கல. பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுல வந்துட்டு ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட இன்ட்ரோ, அது அவங்களோட பேக் சைடு இன்ட்ரோ அந்த மாதிரி புரியுதா ஒரு வித்தியாசமான ஃப்ரேம்ல வச்சு அவங்க எல்லாம் காட்டியிருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி அதாவது ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங் கைஸ். நல்லா பார்க்கறது நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அனிருத்னு நினைக்கிறேன். அண்ட் ஆக்டர் வேற வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் போட்டு குக் பண்றாருங்க இந்த படத்தை போட்டு. அதாவது நான் கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு ஒரு ஃபுல் ஃபிளெஜா எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த நேரத்துக்கு படம் ரீபட் ஆயிருக்கும். அவர் வந்துட்டு ரொம்பவே குவாலிட்டி ஸ்கிரீனிங்ல வந்துட்டு ரொம்பவே அப்படியே ஃபோக்கஸ்டா இருக்காரு போல. அதாவது எல்லாத்தையுமே வந்துட்டு தரமா பார்த்து எடுத்திருக்காரு. இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா தியேட்டர் மெட்டீரியல் தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ வரைக்கும் அதை ஒரு ஃபுல் டைமா எடுத்து அதை அதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் அவங்களால கொடுக்க முடியும். அண்ட் ஏகப்பட்ட ப்ரொமோஷன் ஒர்க்ஸ் வேற சைட்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது படம் கண்டிப்பா ஒரு 1000 கோடி தொடும்னு சொல்ல முடியாது. தொட்டுச்சுன்னா கூட ஆச்சரியப்பட்ட விஷயம் இல்லை. ஸோ நீங்க இந்த படத்துக்கு வந்துட்டு எவ்வளவு வெயிட்டிங், அதாவது எந்த அளவுக்கு வெயிட் பண்ணீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அடுத்த அப்டேட் போவோம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரேட் மார்க்கை சொல்லி நான் இந்த படத்தை, அதாவது இந்த அப்டேட் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஸோ மார்க்கோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எப்படி இருக்கு. அதாவது அந்த பிஜிஎம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டு தேய்ச்சி அதை மூஞ்சடிக்க பார்த்துருப்பீங்க. ஆள் யாரு அப்படின்னா வந்துட்டு உன்னி முகுந்தன். அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. ஒரு நடிகர் பட்டாளம், அதாவது ஒரு தரமான ஆளு. அவரை பத்தி எனக்கே இப்பதான் தெரிய வந்துச்சு. அவர் வந்துட்டு ஒரு பெரிய மார்வல், டிசி அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு காமிக்கள் சம்பந்தப்பட்டதும் அண்ட் கார்ட்டூன்ஸ், அது புரியுது, அந்த சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல வர எல்லாமே வந்துட்டு அவருக்கு ஒரு பிடிச்ச ஒரு டைமா. அவருக்கு வந்து இந்த சூப்பர் ஹீரோ படத்துல எல்லாம் நடிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரொம்ப நாள் கனவு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு புதுசா ஒரு டேரக்டர் வந்திருக்காரு. ஒரு டெபியூட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? டெபியூட் தான் புரியுது. அந்த வகையில வந்துட்டு இப்ப நம்ம முகுந்தன் சாருக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு புது டேரக்டர் வந்தாலே அவர்கிட்ட வந்துட்டு ஏகப்பட்ட சூப்பர் கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? அந்த வகையில அவர்கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் இருக்கு. அதை வந்துட்டு நம்ம முகுந்தன் சார் கிட்ட சொன்னதுக்கு அவர் வந்துட்டு ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்காரு. பட் கதை வந்துட்டு சும்மா இல்ல, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்ற ஒரு வார்த்தை தான் இது. பட் எப்படின்னா வந்துட்டு படம் பார்க்கும்போது தான் அந்த கதை எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காசி வந்துட்டு ட்ரெயிலர்லேயே டீஸ் பண்ணிடுவாங்க, நம்ம படம் பார்த்தே தெரிஞ்சுக்கும். அண்ட் கரெக்டா இந்த படம் வந்துட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குள்ள போயிருக்கு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு படம் பார்த்தா தான் தெரியும். நீங்க எல்லாரும் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்க அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அடுத்த அப்டேட், நெக்ஸ்ட் அப்டேட். இது வந்துட்டு ஒரு படம் அப்டேட் மாதிரி தெரியல. ஆக்சுவலி வந்துட்டு இது அடுத்தடுத்த படத்துக்கான லைனப்ஸ், அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனி நேம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த போஸ்ட்ல உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிடும். ஓகேவா? லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான். இந்தியன் சினிமாவை வந்துட்டு ஒரு வேற லெவல்ல கொண்டு போறதுக்கு இப்போ மகாவீர் ஜெயின் பிலிம்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு கம்பெனி இப்போ வந்துட்டு பெருசா பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு 9 படம், ஓகேவா, ஒரு 9 படம் ஹை பட்ஜெட் படம், எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய ஹை பட்ஜெட் அண்ட் குவாலிட்டி கண்டென்ட்டா ஒரு அடுத்த ஒரு 3 வருஷத்துல அந்த 9 படம் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு யாரெல்லாம் சைன் போட்டிருக்காங்க அந்த படம் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னா வந்துட்டு தனுஷ் இருக்காரு. ஓகேவா? தனுஷ், சூர்யா, சிவகார்த்திகேயன், சிலம்பரசன் சார் அண்ட் ரஜினிகாந்த் சார், கமல்ஹாசன் சார், இவங்க எல்லாருமே அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அண்ட் எல்லாரும் நான் முதல்ல இந்த அப்படியே பார்க்கும்போது எல்லாரும் ஒரே படத்தில் நடிக்கிற மாதிரி இருக்குமோன்னு நினைச்சேன். அப்படி நடந்துச்சு அப்படின்னா தமிழ் சினிமா அப்படியே ரெண்டா பொழுதுரும். தியேட்டர்ல வந்துட்டு அப்படியே தீப்பிடிச்சி எரியும். ஸோ அப்படிலாம் இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. ஓகே, நான் அப்படியே நினைச்சேன், ஆனா அப்படிலாம் நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் இப்போ என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே வச்சுட்டு அந்த ஜெயின் பிலிம்ஸ் இருக்காங்கல்ல, லைக் ப்ரொடக்ஷன், அவங்க வந்துட்டு அடுத்த 3 வருஷத்துக்கு ஒரு பெரிய ஷெடியூலே போட்டு வச்சிருக்காங்க. இவங்களை வச்சு இது பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு. பட் அது வந்துட்டு ஒரு குவாலிட்டி கண்டென்ட்டா இருந்து ரொம்ப ரீச் ஆச்சு அப்படின்னா சத்தியமா சொல்ல நல்லாவே இருக்கும். அண்ட் நான் வெயிட் பண்றேங்க இதுக்கு. நான் வெயிட் பண்றேன். நீங்க இதுக்கு எவ்வளவு வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு அப்டேட்ஸ் அவ்வளவுதான். ஸோ டோட்டலா வந்துட்டு
மொத்த அப்டேட்ஸையும் நாங்கள் கொட்டி தீத்திட்டோம். இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்துட்டு கன்வியூஸாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் வந்துட்டு ஏதாவது சந்தேகம் அதாவது தப்பாக சொல்லியிருந்தா வந்துட்டு கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. நான் அதை பற்றி கிளியரன்ஸாக அதாவது வந்து பண்ணுவோம் அப்படின்னா நான் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். ஒரு வழியாக வந்துட்டு கடைசி சத்தத்துக்கு டைம் இருந்தாச்சு. நான் உங்கள் பாசிபிள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டடா.